வணக்கம் காய்ஸ். இந்த 365 டேஸ் சேலஞ்சில் நாள் பார்த்தீங்கன்னா 36. நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கதான் நினச்சி நானும் தூங்கினேன். ஆனால் கொஞ்சம் காலைல எழுந்திருக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப மண்டை சுருவல் ஆயிடுச்சு. இன்னைக்கு எழுந்திரிச்சு கையோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்லு விளக்க ஆரம்பிச்சிட்டேன். பல்லு விளக்கி முடிச்சதுக்கப்புறம் உணர நான் வாங்கி வச்ச செடிக்கு இன்னைக்கு வேற தண்ணி ஊற்றணும். அதனால கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் முடிக்கணும் வேற. இன்னைக்கு 2 வீக் துணி துவைக்காம இருந்தனால துணி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அன்னைக்கான துணி அன்னைக்கா துவைச்சிருந்தா நமக்கு இந்த வேலை இருந்திருக்காது. சரி, இது நமக்கு பழக்கப்பட்ட விஷயம் தான். சரி வீட்டு பார்த்துக்கலாம். இப்படியே கதை பேசினே துணியெல்லாம் துவச்சு முடிச்சாச்சு. ஆனா துணி துவச்சதெல்லாம் பெருசு கிடையாது. காய போடுறதுலாம் இடமே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற யாரோ வந்து நம்ம இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க. இன்னைக்கு காய போடுறது ரொம்ப கஷ்டமாகி போச்சாட்டுது. ஒரு இடம் கூட காலியா இல்லை. சரி வீடு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். அப்பப்போ பார்த்தீங்கன்னா என் மைண்ட் செட் தோன்றப்பெல்லாம் ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிடும். அப்பப்போ ஒர்க் அவுட் போட்டு வச்சுக்கிறதா கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அப்பப்போ ஒர்க் அவுட் போட்டு முடிச்சுட்டு இவர் தான் நம்ம அண்ணன் கடையோட குட்டி குஞ்சா பார்க்க நல்லா இருக்கானா. எப்படா தெரியுது லூசு பையில போய் இவன் வேலையை பண்றான். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டூட்டி கிளம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். வேற எங்க இல்லை, ஜிம்முக்கு தான். சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா மே மாசம் லீவ் விட்டோன்னு எப்படா ஸ்கூல் திறப்பாங்க தோணிட்டே இருக்கும். ஆனால் ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் எப்படா லீவ் விடுவாங்கன்னு தோணிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு தோணுது. ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படா போவோம்னு ஆசையா இருக்கு. போனதுக்கு அப்புறம் ஏன்டா வந்தேன்னு ஆசையா இருக்கு. அந்த மாதிரி இப்போ எனக்கு தோணிட்டே இருக்கு மைண்ட் செட்டு. இந்த மைண்ட் செட்லாம் மூட்டையை கட்டி வச்சு நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்படியே கதை பேசினே நம்ம ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைசெப் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் தான் போட போறேன். முன்னெல்லாம் பைசெப்ஸ் பார்க்க கொஞ்சம் ஆசையா இருக்கும். இப்பெல்லாம் பைசெப் பார்த்தா ஏன்டா பைசெப் பார்க்கணுமே தோணுது. இந்த பலூன்ல காத்திரிச்சு வைக்கும் போது பார்க்க பலூன் நல்லா சூப்பரா இருக்கும். ஆனா சின்னோண்டு ஒரு ஊசி குத்துரும் போது பார்க்க பலூன் நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. அந்த மாதிரிதான் இப்ப என் பைசெப்ஸ் இருக்கு. பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு. இப்படியே ஆச்சுன்னா ரொம்ப நிலைமை மோசமா போயிடும். அப்படியே இன்னைக்கு நல்ல ஒரு புஷ்டிவை போட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கையோட நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரூமுக்கு ஜூட் விட்டாச்சு. வர வரல இந்த செடியை பார்த்தா இந்த செடி பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த செடியும் வாங்கிடலாம். வாங்குறதுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா கையில காசு இல்லையே. சரி அப்படியே ரூம் கொண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி துணி காய போட்டுருந்தாங்க. அவங்கள வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க போல. கொஞ்சமாட்டு இடம் இருக்கு. அதுல நம்ம துணியை காய போட்டுருவோம். அப்புறம் என்ன, துணியெல்லாம் காய போட்டு நீ வேலையை முடிச்சாச்சு. நாளைக்கு சந்திப்போம் காய்ஸ்.